ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த பராபவ வருடம் எங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறது? ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற மாதம். முதல்ல 19 ஏப்ரல்லேருந்து 13 மே வரைக்கும். அப்போ இதில் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். ரைட். அதுக்கப்புறம் 2-5 கூடிய புதன், இவர் தான் தனத்தை கொடுக்கிறார், யோகத்தை கொடுக்கிறார். அவர் ஆட்சி பெறுகிறார். என்ன மாதம்? டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி. சனி வக்கரமாகிறார். அதை பற்றி பேசுவோம். சனி எப்போ வக்கரமாகிறார்? ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும். இது உங்களுக்கு ப்ராப்ளம். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வராருன்னு ஃபர்ஸ்டே பார்த்தோம். இப்போ அந்த செவ்வாய் நகர்ந்து ஜூலையில் ரிஷபத்துக்கு தான் வராரு. ரிஷபத்தில் செவ்வாய் வரும்பொழுது என்ன ஆகும்? செவ்வாய்னாலே ரத்த கொதிப்பு, அனிமிக்கு, ஹை பிபி போன்றவைகள் ஏற்படும். இப்போ சுக்கிர பகவான் 20ஆம் தேதி ஏப்ரல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இல்லத்தரசிகளுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்படுற பொழுது எங்களுக்கு ஐவிஎஃப் ஐயுஐ பண்ணி கூட எங்களுக்கு குழந்தை பிராப்தி வரல, புத்திர பிராப்தி. இந்த சனி பகவான் 11ல் இருந்து 7ஆம் பார்வையை 5 பகிறார். சனி கொடுத்தால் அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான வருடம். காரணம் என்னவென்றால் 5ஆம் இடம் என்பது பந்தயம்னு பேரு. பந்தயம் ஜோதிட நுட்பம். 5ஆம் இடம் என்பது பந்தயம். அப்போ வாழ்க்கை ஒரு போர்க்காலம். இது கோல்டில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா சூப்பராக ஜெயிப்பீங்க. இதுதான் அந்த பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் ட்ரிக்ஸு. இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பர் என்ன அப்படின்னா, அப்போ எங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குன்னா ஏதேனும் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் ஏதாவது இருக்காங்க? கண்டிப்பாக இருக்கு. என்னென்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான் இவ்வளோ நாள் இருந்தார். உங்களுக்கு தொழிலை சூப்பராக கொண்டு வந்திருந்தார். டிசம்பர் 6க்கு அப்புறம் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு பித்ரு, அதாவது பித்தாங்கிற ஸ்தானத்துக்கு ஜென்ம எதிரி. பித்தானா என் அப்பா. அப்போ உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த பராபவ வருடம் எங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறது? நிறைய பேர் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன சார் எங்கே திரும்பினாலும் ஒரே கஷ்டம், நான் ஒரு ரூட்டில் வண்டி ஓட்டினா அது ஒரு ரூட்டில் போகுது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். காரணம் என்னவென்றால் கடந்த வருடமெல்லாம் லாபசனியாக வந்தார். எங்கே சார் லாபசனியாக வந்தார்? வந்தாலும் வந்தார். அவர் பெருசாக பெனிஃபிட் எதுன்னு தெரில. 2ஆம் இடத்துல குரு வந்தாருன்னு தான் பேர். வந்த நாள்லேருந்து வக்கரமாகவே இருக்கார் சார் என்பது போன்ற நிறைய அங்கலாய்ப்புகள். அப்போ இந்த வருடமாவது நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நிச்சயமாக சொல்கிறேன், 1 வேர்டில் சொல்கிறேன், இந்த வருடம் சூப்பராக இருக்கும். இந்த வருடம் எழுதி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. அதில் முக்கியமாக வெளிநாட்டு சான்ஸ்லாம் வரப்போகுது. முக்கியமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சவங்களாம் சேர போகிறீங்க. முக்கியமாக 2வது விஷயம் குழந்தை பிறக்க போகுது. இதை 3த்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸ்க்ளூசிவ் பதிவுனா என்ன அப்படின்னு ஒன்று. இந்த ஒரு பதிவை நான் ரொம்ப உயிரை வருத்தி தயாரிச்சிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, மாதாந்திரமாக இப்போ இதில் நான் சொல்ல போகிறது 12 மாத பலன்களையும் ஒரு வருட பலனாக ஒரு கரைச்சி அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு வார்த்தையும் முக்கியம், மனசில் வச்சுக்கோங்க. பாசிட்டிவான மாதங்கள்னு நான் சொல்கிறதுடைய நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது ஒரு விஷயமாக போயிடலாம். முதல்ல பாசிட்டிவான மாதங்கள் எது? சித்திரை மாதம். ரைட்டு. ஆனி, ஆடி, மாசி, இந்த 4 மாதங்கள். இந்த 4 மாதங்களில் பெரும் சேஞ்சஸ் வருது. அதனால தான் இப்படி சொல்கிறேன். எல்லா மாதமும் பாசிட்டிவ் தான். சித்திரை, ஆனி, ஆடி, மாசி, இந்த 4 மாதமும். காரணம் என்ன? இதனுடைய பேக்கப் என்ன என்று பார்த்தால், ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற மாதம். முதல்ல 19 ஏப்ரல்லேருந்து 13 மே வரைக்கும். அப்போ இதில் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். ரைட். அதுக்கப்புறம் 2-5 கூடிய புதன், இவர் தான் தனத்தை கொடுக்கிறார், யோகத்தை கொடுக்கிறார். அவர் ஆட்சி பெறுகிறார். என்ன மாதம்? டீட்டெயிலாக சொல்கிற மாதிரிங்க. 29 மே தொடங்கி ஜூன் எண்டு வரைக்கும். இதையும் உங்களுக்கு தமிழில் சொன்னால் குழப்புவீங்கன்னா இதை மட்டும் இங்கிலீஷில் சொல்கிறேன். 29 மே தொடங்கி ஜூன் வரைக்கும். 5 கூடிய புதன் உச்சம் எப்போ? 4th செப்டம்பர் கன்னியில். 4th செப்டம்பர் தொடங்கி செப்டம்பர் மந்த் ஃபுல்லாக 1 மந்த்து என்ன பண்ணாலும் ஜெயம். இந்த டைம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமில் எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் ஜெயிப்பீங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். 2-5 கூடியவர் இல்லையா அந்த பீரியடில். 5 கூடிய உச்சங்கப்போ ஐவிஎஃப் கூட பண்ணலாம், ஐயுஐ பண்ணலாம். ஏன்னா சனி பகவான் வேறு அதை பார்க்குறார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். ஒரே பிளெஸிங் தான். எதை தொட்டாலும் வெற்றி இந்த டேட்லாம். அடுத்து ஜூன் 1 மிஸ்டர் குரு எங்கேருந்து வரார்? 8 கூடியவர் 3ல் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். போன வருஷம் என்ன சொன்னார்? உங்களுக்கு நகை வாங்கி தரேன்னு சொன்னார்ல. இந்த வருஷம் இந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஏன்னா 3ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம் பண்ணுறார்.
அப்போது ஜென்ரலாகவே உங்களுக்கு நல்லா இருக்குது, பொதுவாகவே நல்லா இருக்கு. அடுத்ததாக சுக்கிர பகவான் பிப்ரவரி 2027, ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற பலன்கள் வந்து இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும், அடுத்த வருஷம் பிப்ரவரி நம்ம பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதை இப்பயே மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதே மாதிரி சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் தெரியாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த மாதங்கள், அடுத்து நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய மாதங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதங்கள் எது எது அப்படின்னா, வைகாசி, கார்த்திகை, ஆவணி, மார்கழி, இந்த 4 மாதங்கள். வைகாசி, கார்த்திகை, ஆவணி, மார்கழி. அதுக்கு என்ன காரணம் குருஜி? அதுக்கு என்ன காரணம் நான் விளக்கமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 12 கூடிய செவ்வாய், ரிஷபத்துக்கு 12 கூடிய செவ்வாய் மேஷத்தில், செவ்வாய் வந்து மேஷத்துக்கு வருகின்ற டேட், அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 10ஆம் தேதி வரார், மேஷத்துக்கு வரார். வந்தவர் 40 நாள் இருப்பார் மேஷத்தில். அவர் 12 கூடையவர், அவர் வந்து ஆட்சி பெறுகிறார். தேவையில்லாத விரைய செலவுகள் வரும் இந்த முதல் 40 நாள். வருஷம் தொடங்கி மே 10 வந்துடுறார். வந்த ஒரு மாதமும் தேவையில்லாத செலவரும் தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பூமியில் ஏதாவது புதுசாக வாங்க போகிறீங்க, வேண்டாம். அந்த ஒரு மாதம், அந்த 40 நாள் எதுவும் பண்ணாதீங்க. அடுத்ததாக 23ஆம் தேதி 10ஆவது மாதம், டேட்டோட சொல்கிறேங்க. இந்த மாதிரி பலன்கள் ஐபிசி பக்தியில் மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடையாது. இது ஒரு சேலஞ்சு தான். 23/10 புத பகவான் 6ஆம் இடத்தில் மறைகிறார். ஏன் புதன் மறையக்கூடாது? அவர் தான் தனாதிபதி, அவர் தான் யோகாதிபதி, அவர் துலாத்தில் மறைகிறார். அந்த நேரத்தில் பண வரவே இருக்காது. 23/10 இந்த அக்டோபர் தொடங்கி நவம்பர் வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, விரையும் அதிகமாகும். இப்போது வரக்கூடிய தனம் நின்று போயிடும். இந்த பீரியடில் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அடுத்ததாக டிசம்பர் 16ஆம் தேதி, டிசம்பர் 16 டேட் நோட் பண்ணிக்கோங்க. 2 கூடிய புதன் தனுசுக்கு போயிடுறார், 8ல் மறைகிறார். இந்த பீரியடும் நீங்கள் பெரும்பாலும் பணத்தை எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. மற்றபடி நீங்கள் பொதுவாகவே நல்லா இருக்கீங்க. ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே எல்லாரையும் நீங்கள் யாரையுமே பகிர்ச்சிக்க மாட்டீங்க. ஏன்னா அசுரகுரு சுக்கராச்சாரியாருடைய பிள்ளைகள் நீங்கள். பொதுவாகவே உங்களுக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிற ஆள் நீங்கள். முக்கியமாக ஆஃபீஸில் நிறைய மேன்மை, ப்ரமோஷன், யாராவது பாஸ் வந்தால் கூட வணக்கம் சார், நம்ம யார் தும்புக்கும் போகிறதில்ல, நான் யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிடுறோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ யார் வடிவம்னா அது நீங்கள் தான். பொதுவாகவே ரொம்ப காமான ஆளுங்க நீங்கள். அதனால் உங்களுக்கு இந்த டேட் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம், மற்றபடி ப்ராப்ளமே கிடையாது. சரி, சனி வக்கரமாகிறார், அதை பற்றி பேசுவோம். சனி வந்து எப்போ வக்கரமாகிறார்? ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும். இது உங்களுக்கு ப்ராப்ளம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, சனி உங்களுக்கு 11 கூடையவன், அவர் உங்களுக்கு லாபாதிபதி வீட்டில் இருக்கார், லாபத்தை தர வந்திருக்கார், அவர் போய் வக்கரமாகிறார். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம திரும்ப சொல்கிறேன், இந்த புத்தாண்டில் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா, நேரே போ நேரே வா, வேறு எதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்மளை வந்து நான் அடிக்கடி என்னோடய டைலாக் தான், ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்துணுன்னு கூப்பிடுவாங்க, தெங்கனி கோட்டு பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலான்னு கூப்பிடுவாங்க, வாங்க சவுத் ஆப்பிரிக்காவில் தங்கச்சுரங்கம் தோண்டலான்னு கூப்பிடுவாங்க. யார் எங்கே கூப்பிட்டாலும் ஐயா வணக்கம், நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனையே இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த பீரியடு உங்களுக்கு லாப சனி வக்கரமாகிறதுனால நஷ்டம் பண்ணுவார். நான் லாபத்து பக்கமே போலையே, நான் என் வேலையை மட்டும் தான் பார்க்குறேங்கிறத மைண்டில் வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போது செக்மெண்ட் ரீதியாக பார்த்துடலாம். இதை ஒரு அவுட்லைன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜூலை 17லேருந்து டிசம்பர் 11 நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆக ஒரே ஒரு வார்த்தை என்ன புரியுது? ஏப்ரலில் தொடங்கி டிசம்பர் வரைக்குமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு வாரத்தில் முடிச்சிடுறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம விளக்கமாக பார்ப்போம். இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி வயதானவர்களுக்கு எப்படி இருக்குது? நம்ம வீட்டில் நம்ம மட்டும் கிடையாது, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க. இந்த பலன்கள் நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுடைய அண்ணா தம்பி இருக்காங்க, அக்கா தங்க இருக்காங்க. பொதுவாகவே பேசுவோம். வயதானவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் உடல்நிலையை பற்றி பேசிட்டு, உங்கள் வீட்டில் யாராவது ரிஷபராசிக்காரங்க இருந்தால் அவங்க உடல்நிலை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வராருன்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம். இப்போ அந்த செவ்வாய் நகர்ந்து ஜூலையில் ரிஷபத்துக்கு தான் வராரு. ரிஷபத்தில் செவ்வாய் வரும்பொழுது என்ன ஆகும்? செவ்வாய்னாலே ரத்த கொதிப்பு, அனிமிக்கு, ஹை பிபி போன்றவைகள் ஏற்படும். இப்போ சுக்கிர பகவான் 20ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து, நோட் பண்ணிக்கோங்க, 20ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து ஒரு மாதம் உங்கள் உடம்புல தான் இருக்கார். அப்போ யாருக்கேனும் சுகர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பீரியடில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது எப்படி நீங்கள் வரும்னு சொல்கிறீங்க? அது ஒரு பெரிய நீண்ட விளக்கம். இப்போ சுகர் வந்து ஏன்னா செவ்வாயோட சேர்ந்த சுக்கரன் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுறார், அதனால் அப்படி ஆகும். இது 2 விஷயம். இப்போது இவர்களுக்கு வீட்டில் வயதானவர்கள் இருந்தால், உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய அண்ணா தங்க, இவர்களுக்கு எப்போ மாற்று மருந்து எடுக்கலாம், இவங்களுக்கு எப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் போன்ற விஷயங்களை பார்க்குறோம். இப்போது இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு வருதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி குரு வந்து மிதுனத்தில் தான் இருக்கார். மிதுனத்தில் இருக்கிறவர் 6ஆம் இடத்தை தான் பார்க்குறார், உங்களுடைய உடல்நிலையை தான் பார்க்குறார் இந்த ஜூன் வரைக்கும். அப்போது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா, வயதானவர்கள் நீங்கள் கேர் பண்ணலாம்.
அதே நேரத்தில் சுக்கிர பகவானும் துலாத்தில் சென்று ஆட்சி பெறும் பொழுது, அதே நேரத்தில் புதனும் வரணும், யோகாதிபதி 5 குடைவன், அவரும் துலாத்துக்கு வரும் பொழுது, எப்போது ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும் பொழுது நீங்கள் மாற்று மருந்தை நீங்கள் எடுக்கலாம். பெரும்பாலும் சுக்கிரன்னா சமஸ்கிருதம், புதன்னா தமிழ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆயுர்வேதாவுக்கு போகலாம், அல்லது நம்ம ஊர் நாட்டு மருந்துக்கு போகலாம். இன்னும் இன்டீட்டெயிலாக கூட நல்லா சொல்ல முடியும், நேரம் அனுமதிக்கவில்லை. ஸோ அப்போது உங்களுக்கு வயதானவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல மாதங்கள் இந்த மாதம். எப்போது ஜூலை ஆகஸ்ட், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஸோ அப்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது விட்டுருங்க. உங்களுக்கு உடல்நிலை ப்ராப்ளம் வராது விட்டுருங்க, ரைட். அடுத்ததாக இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இல்லத்தரசிகள், உங்களுக்கு 7 குடைவன் செவ்வாய். இல்லத்தரசிகள், இந்த செவ்வாய் பகவான் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கணவர், உங்களுடைய எதிர்காலம், வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில பேர் நானே செல்ஃபாக சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், அல்லது எனக்கு கிடைக்கிற நேரத்தில் நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க எவ்வளோ லேடிஸ் இருக்கீங்க. உங்களுக்காக 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் உச்சமடைகிறதுக்கு முன்னாடி புதனுடைய வீட்டில் இருப்பதால் டான்ஸ் கிளாஸு, பாட்டு கிளாஸு, ஏன்னா சுக்கிரன் நகர்ந்து வந்துட்டு இருக்கார், ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரார். எப்போது மே எண்டுலேருந்து ஜூன் வரைக்கும். அப்போது டான்ஸ் கிளாஸு, பாட்டு கிளாஸு, சில பேர் சுலோகம் கிளாஸ்லாம் வீட்டில் உட்காந்து எடுப்பீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரங்க, இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் ஹிண்ட் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்காக சொல்கிறேன். 4ஆம் இடத்துல குரு பகவான், இந்த குரு பகவான் வந்து 3ல் விபரீத ராஜயோகம் பெறுறார் இல்லையா. அப்போது சந்திரனுடைய வீடு அது. நீங்கள் மெஸ் மாதிரி பண்ணலாம், வீட்டிலேயே சமைச்செல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மெஸ் மாதிரி பண்ணலாம். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவரோடு சேர்ந்து தொழில்கள் செய்யலாம். அவர் கோப்ரொப்பரேட்டர், நீங்கள் ப்ரொப்பரேட்டர், அந்த மாதிரி, அல்லது அவர் இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து பணிகள் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் அடுத்து நகர்ந்து ரிஷபத்துக்கு தான் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது எப்போ ஆகஸ்ட்லலாம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குது, அந்த வேலை, அந்த பாட்டு வர மாதிரி தான் சிங்கப்பெண்ணாக போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த வருஷம் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல நேரம் வந்தாச்சு, நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஸோ அப்போ இல்லத்தரசிகளுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்படுறோம் குருஜி, எங்களுக்கு வந்து ஐவிஎஃப் ஐயுஐ வந்து பண்ணி கூட எங்களுக்கு குழந்தை பிராப்தி வரல, புத்திர பிராப்தி. இந்த சனி பகவான் 11ல் இருந்து 7ஆம் பார்வையை 5 பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தொடர்ந்து யாரை பார்க்குறோம், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு என்ன சார், சூப்பராக இருக்க போகிறீங்க. மாணவர்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்க மாணவர்கள் பிரமாதமாக படிப்பாங்க. அப்போ இத்தனை நாள் ரொம்ப நாளாக தான் குரு இருக்கார். அவர் எங்கெங்கே இருந்தார், அவர் வக்ரமாலாம் இருந்தார். இப்போ தான் அவர் நார்மலாக இருக்கார். இப்போது 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஏப்ரல் முதல் மே வரை மாணவர்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மே எண்டு வரைக்கும், ஜூனில் குரு வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா குரு எங்கே இருக்காரு, 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வை 6 தானே பார்க்குறாரு. 6னா போட்டித் தேர்வுன்னு பொருள். அப்போது இந்த ஜூனுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், ஜூனுக்கு அப்புறம்னா இந்த வருடம் தான் ஒரு ஸ்பெஷல் சொன்னேன். என்ன ஸ்பெஷல் சொன்னேன் சொல்லுங்கள். உங்களுக்கு 2 கூடிய புதன், அவர் தானே கல்விக்கு அதிபதி, அவர் உச்சம் பெறுகிறார். எப்போது, புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு புத பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகின்ற புதனை சனி பார்க்கிறார். இதில் என்ன பெரிய பிரமாதம் நீங்கள் நினைக்கலாம். இது பிரமாதங்க. காரணம் என்னென்னா, சனி வந்து இன்ஜினியரிங் கிரகம்னு பேர். சனி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு. புதன் வந்து ஏஐ, தொழில்நுட்பம், எதையுமே விரித்து பார்க்கறது, நெட்வொர்க்கிங் எல்லாம் அவர் தான். ஸோ இப்போ சனி புதன் பார்வைப்படும் பொழுது புதிதாக நீங்கள் இந்த பயோ மெடிக்கல்லாம் சொல்கிறாங்க, ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸு, இவர்கள்லாம் ரொம்ப நல்ல நேரம். அடுத்ததாக கலைஞர்கள், நம்மளுடைய கலைஞர்கள்னு பார்த்தாலே ரிஷபராசிக்காரர்கள், சினிமா கலைஞர்களாகட்டும், அல்லது நம்ம சின்னத்திரை கலைஞர்களாகட்டும், ஓவிய கலைஞர்களாகட்டும், நாட்டிசை, இந்த மாதிரி சொல்கிறோம்ல, எல்லா வகையான கிராமிய கலைஞர்களாகட்டும், உங்களுடைய இது சிறப்பு, இந்த வருடம் எங்களுக்கு ஏதேனும் வந்து சிறப்பு கிடைக்குமா அப்படின்னா, உங்களுக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு செல்வீங்க. அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து கொடுக்கின்ற மிகப்பெரிய உயர்ந்த விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிராமிய விருது அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. காரணம் என்னவென்றால், குரு பகவான் 7 பார்க்குறார், 9 பார்க்குறார், உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறார், மகரத்தை பார்க்குறார். இந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது எந்த டைமில் எனக்கு கிடைக்கணும் உங்களால் சொல்ல முடியுமா என்றால், சூரிய பகவான் மகரத்தில் வரும் பொழுது, மகர சங்கராந்தி ஜனவரி 14, எப்போது, அடுத்த வருஷம். அதுதான் மேக்ஸிமம் டைம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே என்ன சார் அடுத்த வருஷம்ட்டீங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு ஏப்ரலை தாண்டி மே 2026 பாதி வந்துட்டோம். இப்போது 6 மாதம் தான். ஸோ அப்போது குரு பகவான் 9 பார்க்கிறார், 7 பார்க்கறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகிறது. கன்ஃபார்ம் உங்களுக்கு விருதுகள் கிடைக்கும். அப்போது இந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அதெல்லாம் டைம் ஆகும் சார்.
இப்போ எங்களுக்கு கிராமிய நடனங்கள், நாட்டுப்புற நடனங்கள், இந்த மாதிரி நடனங்கள் பண்ணுறது கூட கலைமாமணி மாதிரியான விருதுகள், ரொம்ப பெரிய கலைஞர், இந்த ஊரில் இந்த கலையை இவர் விட்ட ஆள் இல்லை, அது போன்ற தேடி வந்து கிடைக்கின்ற விருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்னென்றால் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான வருடம். காரணம் என்னவென்றால் 5ஆம் இடம் என்பது பந்தயம்னு பேருங்க. பந்தயம், இது ஜோதிட நுட்பம். 5ஆம் இடம் என்பது பந்தயம். அப்போது வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டையாடி பார்க்கணும், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த புரட்சி அரசு எல்லாம் பண்ணுறீங்க பாருங்கள், ஒரு மாறுபட்ட சிந்தனைகள். சனி வந்து அங்கேருந்து 5ஆம் இடத்தை பார்த்து உங்களை ஜெயிக்க வைப்பார். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ராகு இருக்கார் பாருங்க, 10ஆம் இடத்துல இருக்கார். 10லே ஒரு பாவி இருந்தால் நல்லது தாங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகளுக்கு 10ஆம் இடம் என்பது வெகுஜன தொடர்புன்னு அர்த்தம். அங்கே வந்து நெட்வொர்க் கார்டு யார்? ராகு தான் நெட்வொர்க்கிங். அப்போ தெரியாமல் இந்த புகைப்படம் அனுப்புறது, அறியாதவர்களுக்கு ஏதேனும் சமூக தகவல்களை ஷேர் பண்ணுறது, கண்டன அறிக்கையை இன்னொருத்தர் அனுப்புனது ரீஷேர் பண்ணுறது, ரீபோஸ்ட் பண்ணுறது பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. அரசியல்வாதிகள் ஒரு விஷயத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா இருந்தாலே போதும் உங்களுக்கு பதவி வரும். யாரேனும் இன்னொருத்தர் சொன்ன கருத்தை பகிராதீங்க, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தொழிலதிபர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? தொழிலதிபர்களுக்கு அடி தூள் சூப்பராக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னங்க 11ஆம் இடத்துல லாபசனி, அதுக்கப்புறம் ஜூன் வரைக்கும் 2ஆம் இடத்து குரு, ஜூன் முடிஞ்சதுக்கப்புறம் 3ஆம் இடத்து விபரீத ராஜயோக குரு. இதெல்லாம் ஒரு பக்கம் சூப்பர்னா, 5ஆம் இடத்தை குரு பார்த்து, சனி பார்த்து உங்களுக்கு நிறைய பணங்கள் தரப்போகிறாரு. குரு என்னடான்னா உங்களுடைய 9ஆம் இடத்தை பாக்கியத்தை பார்த்து பணம் தரப்போகிறாரு. இது எல்லாத்தோட சூப்பர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் பாருங்க, 7 குடையவர் மற்றும் 12 குடையவர். அவர் நீச்ச பங்க ராஜயோகம். எப்படி? கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம், அவரோட உச்சம் பெற்ற குரு சேர்றாருல, அப்போ அது நீச்சபங்க ராஜயோகம் தானே. எப்போ செவ்வாய் வந்து கடகத்துக்கு வராரோ அப்போது இவங்க 2 பேருக்கு நடக்கும். எப்போ வராரு? ஜூலை ஆகஸ்ட்டில் வருவார். வரும்பொழுது இவங்க நீச்சபங்க ராஜயோகத்தில் பணம் கிடைக்கும். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் இன் த சென்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட், இன்வெஸ்ட்மெண்ட் இன் த சென்ஸ் இது கோல்டில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா சூப்பராக ஜெயிப்பீங்க. இதான் அந்த பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் ட்ரிக்ஸு. இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கேது பகவான் டிசம்பர் 6 அப்படியே மேலே வந்து கடகத்தில் குருவோட சேர்றார், விபரீத ராஜயோகம் பெற்ற குருவோட. அப்போ இந்த குரு கேது சம்பந்தம் என்ன தருதுன்னா, கோடீஸ்வர யோகத்தை உருவாக்குது. அப்போது இது எல்லாமே தொழிலதிபர்கள் கிடைக்குது. அப்போ தொழிலதிபர்கள் என்ன எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? 10 குடைவன் 11ஆம் இடத்துல, எது? சனி பகவான் சொல்கிறேன். இப்போ 11ஆம் இடத்து சனி தான் வந்து இவ்வளவும் பண்ணுறாரு. அப்போ 10 குடைவனாக இருக்கார். அப்போ உங்கள் ஐடியாலஜி திருடப்படும். 11 குடைய குரு வந்து 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன ஆகுனா, பேர் கஷ்டப்படுறது நீங்கள், பேர் எடுக்கிறது இன்னொருத்தர். அப்போ நீங்கள் உங்கள் பார்ட்னர்ஷிப்போட ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. உங்கள் பார்ட்னர் உங்கள் கிரெடிபிலிட்டியில் எடுத்துகிட்டு போயிடுவார். பார்ட்னர்ஷிப்பை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் சோலோவாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்போடு இருந்தால் கிரெடிட்ஸை நீங்கள் பாதி பிரிச்சுக்கோங்க. அடுத்ததாக வேலைக்கு போகிறவங்க, நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் சார், எனக்கு எப்படி சார் இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேலைக்கு போகிறது சூப்பராக இருக்கும். அடடா அருமை. காரணம் என்ன? எப்படி நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 1 கூடையவனே 6 கூடையவனாக இருக்கார் சுக்கிரன். அதான் உங்களோட பெரிய ப்ளஸ். 6னா தான் வேலைக்கு போகிறது. அந்த சுக்கிரனை டிஃபால்ட்டாகவே குரு பார்க்குறார். எப்போ? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே குரு பகவான் சுக்கிரனை பார்த்து ப்ராப்பர் ஜாபில் அவரே சீட் பண்ணிடுவார். அப்படியும் மிஸ் ஆச்சா, 3ஆம் இடத்துல குரு பகவான் என்ன பண்ணுறார்? விபரீத ராஜயோகம் பெற்றவர், உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்து ஃபாரின் அனுப்புவார். அப்படியும் மிஸ் ஆனால் 9ஆம் இடத்துல மகரத்தில் சூரியன் வரும்போது, ஜனவரி 14ஆம் தேதி உங்களுடைய 4 குடைவன் ஞாபகம். அது யார்? வீடு மாடு மனை மட்டும் கிடையாது, உயர்கல்வி உயர் பதவி அவர் தான். எய்தர் இந்த வருஷம் பிறக்கும் போதே சில பேருக்கு லக்கீலி இந்த 4 குடைவன் உச்சம் பெறுகிறார் மேஷத்தில், அப்பயே ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ஏப்ரல்லே முடிஞ்சிடும். ஏப்ரல் மேலேயே உங்களுக்கான சொல்லிடுவாங்க, அடுத்த ஃபியூச்சர் டீம் லீடர் நீங்கள் தான் பண்ணுவாங்க. அப்படி நடக்கலைன்னா அடுத்த ஜனவரிக்குள்ளே நடந்துடும். அடுத்த ஃபியூச்சர் டீம் லீடர் நீங்கள் தான். இதில் மாற்றுக்கிறது எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லா அம்சமுமே சூப்பராக இருக்குது. அப்போ எங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குன்னா, ஏதேனும் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் ஏதாவது இருக்கா குருஜி? கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா, 10ஆம் இடத்துல ராகு பகவான் இவ்வளோ நாள் இருந்தார், உங்களுக்கு தொழிலை சூப்பராக கொண்டு வந்திருந்தார். டிசம்பர் 6க்கு அப்புறம் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு பித்ரு, அதாவது பிதாங்கிற ஸ்தானத்துக்கு ஜென்ம எதிரி. பிதானா என்ன? அப்பா. அப்போ அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அப்பாவை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். காரணம் என்னவென்றால், ராகு அப்பாவுக்கு எதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? திருநாகேஸ்வரம் சொல்லணும், திருப்பாம்புபுரம் சொல்லணும், அங்கே சென்று ராகு பகவானை வழிபடணும், பக்கத்தில் இருக்கிற புத்து கோயிலுக்கு போகணும். இதை நான் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படி சொல்லிடுறேன். ஸோ பக்கத்தில் இருக்கிற புத்து கோயிலை சென்று புத்து மண்ணை எடுத்து ஒரு பேக்கெட்டில் வச்சு தலைகாணுக்கு அடியில் வச்சு படுத்துக்கணும். இவர் ராகுவே கதின்னு இருக்கணும். சாம் சீம் சும் சஹ ராகவே ஸ்வாஹா,
சாம் சீம் சும் சஹ ராகவே ஸ்வாஹா. வெள்ளி நாங்கள் வாங்கி வீட்டில் வச்சு வணங்குங்க. அப்படி வசதி இருக்கிறவங்க, வசதி இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிற புத்து கோயில் போய் வணங்க. கருமாரியம்மனை வழிபடுங்க, ரொம்ப பெரிய சிறப்பு. அடுத்தாக உங்களுக்கு பச்சை பயிறு, நீங்கள் புத பகவானுடைய அனுகிரகம் பெற்றால் இந்த வருஷம் ஜெயிச்சிருவீங்க. பச்சை பயிறு நைட்டெல்லாம் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து பறவைகளுக்கு போடலாம், அல்லது சுண்டல் மாதிரி பண்ணி தரலாம். சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போங்க, அத்தி மரம் வாங்கி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, அத்தி மரம் வாங்கி பெருமாள் கோயிலில் நடுங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த பண்ணி பெருமாளுடைய அனுகிரகம் பெறுங்க. பட்டாடை, பச்சை பட்டாடை வாங்கி இது புத பகவானுக்காக நீங்கள் பெருமாளுக்கு அணிவியுங்கள். திருவெண்காடு போகிறது மிகவும் சிறப்பு. இதை மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். எதை தொடங்கினாலும் 2, 5, 7 இந்த 3 டிஜிட் இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 2, 5, 7 இது பண்ணுங்கள். புதன்கிழமைகள் உங்களுக்கு சிறப்பு. குமுலேட்டிவாக சொல்கிறேன், ஒரே பாயிண்ட். என்ன பாயிண்ட்? குழந்தை பிறக்க போகுது, அடுத்ததாக ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம், தொழிலதிபர்கள்லாம் டாப்பில் இருக்க போகிறீங்க. வெளிநாடு போக போகிறீங்க. கலைஞர்கள்லாம் வெளிநாட்டு ட்ரிப் போக போகிறீங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப பெரிய பிரபலமாக போகிறீங்க. சோஷியல் மீடியா மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த ஜூலை 27 டிசம்பர் 11 சனி வக்கரம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம். பெரிய பணம் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. யார் வந்து கேட்டாலும் ₹1 கூட தரமாட்டேன். நான் பத்திரமா வச்சுப்பேன். அவசரம் தெரிஞ்ச நண்பன், ரொம்ப ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்னா மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். மற்றபடி பணத்தை வெளியே எடுக்க போகிறதில்ல என்பதை சத்தியமாக வைத்துக்கொண்டால் நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்போ 100க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்? 100க்கு 100 மார்க்குங்க. பிரமாதமாக இருக்குது. கீழே போய்ட்டுருக்கேன். இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. இன்னும் டீட்டெயில்டாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணுன்னா இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது திரையில் ஒரு QR கோடு ஒன்று ஓடிட்டுருக்கும், அதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஐபிசி பக்தியுடைய வாட்ஸ்அப் சேனல் அதோட கனெக்ட் ஆகும். என்னுடைய பதிவுகள், என்னிடம் மூத்தோருடைய பதிவுகள் எல்லாம் தினசரி நீங்கள் அதில் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.